Hello viewers, இந்த வீடியோல நம்ம ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா வெறும் 3 இன்கிரிடியன்ட்ல பண்ணிடலாம் फ्रेंड्स. இந்த ஐஸ்கிரீமை நம்ம இந்த சம்மர் குவாரண்டைன் டைம்ல பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே फ्रेंड्स, இந்த ஈஸியான ஐஸ்கிரீம் ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பண்றதுக்கு முதல்ல ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா அதில் 1/2 லிட்டர் பாலை வந்து தண்ணி சேர்க்காம உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து க்ரீமோ இல்லைனா மில்க் மேடோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. வெறும் 3 இன்க்ரீடியண்ட்ல பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பால் வந்து பேக்கெட் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் பாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக நமக்கு வந்து கடையில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரியே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஒரு கொதி வர வரையும் நம்ம வந்து சூடு பண்ணோம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை நம்ம பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சோண்டு பால் இட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஐஸ்கிரீமை வந்து சாலிடிஃபை பண்ண போகுது. இப்போ இது கொதி வர நேரத்தில் நம்ம வந்து இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாலை சுற்றி நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்துடும் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மற்றும் பால் மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் மெதுவாக இது கிளற ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மிக்சரை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா அப்படியே மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஐஸ்கிரீம் திரிய ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து இந்த கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 2 இல்ல 5 நிமிஷம் வரையும் கிண்டிக்கிட்டே இருங்க. அதாவது பதம் வந்து நல்லா இது வந்து சாலிடிஃபை ஆக போகுதுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பதம் வர வரையும் நீங்கள் வந்து இது மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் கரண்டியில் அப்பப்போ எடுத்து பாருங்கள். இப்போ இந்த பதம் வந்தோடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக கட்டி மாதிரி வருது. அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அரை லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. நீங்கள் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே 2 மடங்கு. நீங்கள் வந்து சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2லிருந்து 4 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் சர்க்கரை சாப்பிடுவேங்கிறதுனால 3.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்கனாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துப்போம். இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க.
நல்லா ஈவனாக இது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளெண்டரில் போட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பிளெண்டர் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஜூஸர் அந்த மாதிரி இந்த பெரிய மிக்ஸி ஜார்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம போட்டு அடிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லாம் வந்து ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிக்குது. இந்த பதம் வரும்போது நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு அடிச்சுக்கோங்க, சுட சுட அடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாரில், அதாவது ஜூஸரில் நான் வந்து இதை போட்டு அடிக்க போகிறேன். இதை ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆவி வர தெரியும் உங்களுக்கு. இது ஒரு கரண்டியில் எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது இப்போ பீட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ வந்து இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம் 3 மணி நேரத்துக்கு. இது வந்து எக்ஸாக்டாக 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டெப் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக க்ரீமியராக இருக்குது. சுகர் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுகர் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நான் இன்னொரு தடவை பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கரெக்டாக பீட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியறதுக்காக நல்லா உங்களுக்கு பார்த்தாலே க்ரீமியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஃப்ரீசரில் எக்ஸாக்டாக 3 ஹவர்ஸ்க்கு, ஃப்ரீசர் டெம்பரேச்சர் வந்து நார்மலில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஹவர்ஸ்க்கு வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் கழிச்சு ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே நல்லா சாஃப்டாக நமக்கு நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரியே கிடச்சிருக்கு. இப்போ வந்து 3 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம இன்னொரு தடவை பீட் பண்ணோம். பீட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு 8 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து திரும்பி அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன் 2 டைம் அடிக்கணும்னா 2 டைம் அடித்தா தான் நல்லா க்ரீமியாக சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஐஸ்கிரீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை இன்னொரு 8 ஹவர்ஸ்க்கு நார்மல் டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 8 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அப்படி உங்களால் 8 ஹவர்ஸ் கரெக்டாக என்னால் ஃப்ரீஸ் பண்ண முடியலனா நீங்கள் ஓவர் நைட், அதாவது சாயந்தரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா காலையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அந்த ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது நம்ம ஒரு ஸ்பூனு அப்படி இல்லைனா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் ஹீட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால என்னால் இதை எடுக்க முடியல அவ்வளோ சீக்கிரம். பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் உங்களுக்கு தெரியுது அப்படியே நல்லா. இதே மாதிரி நம்ம இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் சுவையான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.